அதே மாதிரி கிரேசியான ஒரு நேம் டிசீஸ்லேயே வந்துட்டு டென்னிஸ் எல்போ அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் டென்னிஸ் விளையாடுறவங்களுக்கு மட்டும்தான் வருமா? இது என்ன டிசீஸ் டாக்டர்? இப்போ இந்த டென்னிஸ் எல்போ அப்படிங்கிறது நார்மலாக அந்த காலத்துல எல்லாம் நார்மலாக டென்னிஸ் பிளேயர்ஸ்க்கு மட்டும்தான் வரும். ஏன்னா அவங்க டென்னிஸ் ராக்கெட் வந்து நல்லா ஹெவியாக இருக்கும். டெய்லி வந்து 3-4 கேம் ஹவர்ஸ் டுகெதர் விளையாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த வெயிட்டான ராக்கெட் வந்து டென்னிஸ் ராக்கெட் எடுத்துட்டு அந்த ஹெவியாக ஸ்ட்ரெயின் பண்ணி விளையாடுறதுனால இந்த முழங்கை மூட்டில் இருக்கக்கூடிய கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜவ்வு பகுதி தேஞ்சு போய் அந்த மூட்டில் வீக்கம் ஏற்பட்டு வருவது தான் வந்து டென்னிஸ் எல்போ. ஆனால் இது வந்து டென்னிஸ் விளையாடுறவங்களுக்கு மட்டும்தான் வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ லேடிஸ்க்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பாத்திரம் நிறைய கழுவுவாங்க, அம்மிக்கல் ஆட்டாங்கல்ல உட்காந்து மாவாட்டுறவங்களுக்கு, அதே மாதிரி கையில் நிறைய வெயிட் சுமையை தூக்கிட்டு போகிறவங்க, டென்னிஸ் மட்டும் இல்லை ஷட்டில் விளையாடுறவங்களுக்கு, கிரிக்கெட் விளையாடுறவங்களுக்கு, இந்த மாதிரி கேம்ஸ் நிறையா ஜிம்மில் வந்து வெயிட் லிஃப்ட் பண்ணி எக்ஸசைஸ் ஹெவியாக பண்ணுறவங்களுக்கு எல்லாம் கூட அந்த முழங்கை மூட்டில் இருக்கக்கூடிய ஜவ்வு பகுதி தேய்ந்து அந்த இடத்துல வீக்கம் ஏற்பட்டு வலி வரும். இப்போ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கையை நீட்ட சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடம் அந்த எல்போனுடைய மேல் பகுதி பார்த்தீங்கன்னா விரிஞ்சு காணப்படும். டென்னிஸ் ராக்கெட் மாதிரி விரிஞ்சிடும். அதனால தான் அதை நம்ம டென்னிஸ் எல்போங்கிறோம், விளையாடுறனால கிடையாது. நீங்கள் அது பார்க்கும்போது இன்ஸ்பெக்ஷனில் முழங்கை பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி இந்த மாதிரி அகலமாக ஒரு செமி சர்க்குலர் ஷேப்பில் டென்னிஸ் ராக்கெட் மாதிரி அவங்க கை வந்து அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அது இல்லாமல் அவங்களுக்கு தொடும்போது டெண்டர்னஸ் அந்த முழங்கையில் வந்து வலி ஏற்படும். அதனால தான் நம்ம வந்து அதை டென்னிஸ் எல்போன்னு சொல்கிறோமே தவிர டென்னிஸ் விளையாடுறதுனால மட்டும் வரக்கூடியது கிடையாது. அது கையில் வெயிட் தூக்கி வேலை செய்கிறவங்களுக்கு, ஜிம்மில் ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணுறவங்க, அந்த இடத்துல அடிபட்டு அந்த எல்போ ஜாயின்ல அடிபடுறதுனாலையும் அந்த ஜவ்வு பகுதி வந்து டேமேஜ் ஆகி அதனாலே வந்து டென்னிஸ் எல்போ வரலாம். இதுக்கு வந்து சில சிம்பிள் எக்ஸசைசஸ் இருக்குது. உதாரணம் இப்போ கையை இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணி யூ கவுண்ட் 1 2 3 4 5 இந்த மாதிரி ஒரு 5 டைம்ஸ் யூ கேன் டூ திஸ் எக்ஸசைஸ். அதே மாதிரி கையை இப்படி திருப்பிட்டு அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி இங்கே முழங்கை மூட்டை சுற்றி இருக்கக்கூடிய தசைகளை ஸ்ட்ரெங்தனிங் பண்ணுறது மூலம் இந்த டென்னிஸ் எல்போ வராமல் நம்ம தடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணணும். 1 2 3 4 5 கவுண்ட் அண்ட் ரிப்பீட் திஸ் எக்ஸசைஸ் again for 5 to 10 times in morning and evening and just to turn your hand like this. அதே மாதிரி விரலை இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி முழங்கையை வந்து ஸ்ட்ரெங்தனிங் கொடுத்து இந்த முழங்கை மூட்டை சுற்றி இருக்கக்கூடிய தசைகளை தசை நார்களை லிகமெண்ட்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணுவதன் மூலம் இந்த டென்னிஸ் எல்போ வந்து வராமல் நம்ம தடுக்க முடியும்.